ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். HTTP சர்வர் கொடுக்குறேன், ஸ்டார்ட் ஆயிரும். And then ஸோ நேற்று எதுவும் பண்ணியிருந்தாலும் நம்ம ரோல் தி டைஸ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 2 பிளேயரும் ஸ்கோர் பிளேயர் டூர் போடுறதுல மிஷின் போட்டால் கரெக்டாக இருக்கும். யூசர் கேமர் இது வந்து நான் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ தட் இன்னும் நமக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஏற்ற மாதிரி. பட் இதில் வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த ரோல் தி டைஸ் கிளிக் பண்ணால் கேமர் வரணும். அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இந்த பர்சன் வரணும், யாரும் இந்த மிஷின் வரும். ஃபர்ஸ்ட் இது வரணும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் இது வரணும். யூஸ்வலாக ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப வேகமாக ரன் ஆகிடும். எப்போதுமே வந்து ரொம்ப வேகமாக வந்து இது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். பட் நான் என்ன பண்ண நினைக்கிறேன், இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் கேம் எடுத்துக்கலாம். இதோட ரெஃபரன்ஸ் கேம்ல பாத்தீங்கன்னா அந்த டைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதும் எனக்கு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் வந்துட்டு அந்த ஒரு அனிமேஷன் நடக்கும். அதுக்கு அப்புறமா தான் வந்து எனக்கு அந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நடக்கும். இதுக்கு வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து டைம் எடுத்துக்குது. இப்போ நான் என்னோட யூசர் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னாலும் யூசரோடது வந்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு அந்த மிஷினோடது வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி டைம் டிலே எல்லாம் பண்ணணும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல அப்படின்னா அதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா டைம் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டைம் அவுட். டைம் அவுட்னா ஒரே ஒரு தடவை ஒரு வேலை நடக்கும் ஒரு பர்டிகுலர் இன்டர்வலுக்கு அப்புறமா. ஓகே, ஒரே ஒரு தடவை ஒரு வேலை நடக்கும் ஒரு பர்டிகுலர் இன்டர்வலுக்கு அப்புறமா. பட் டைம் இன்டர்வல் அப்படின்னா டைம் அவுட் அப்படின்னா ஒரு வேலை நடக்கும் ஒரு பர்டிகுலர் இன்டர்வலுக்கு அப்புறமா அந்த ஒரே ஒரு தடவை தான் அந்த வேலை நடக்கும். பட் ரெகுலரா எவ்ரி 10 செகண்ட்ஸ் எவ்ரி பர்டிகுலர் மொமெண்ட்டுக்கு அப்புறம் திரும்ப 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 எனக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டைம் இன்டர்வல் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா டைம் அவுட். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் யூசர் ரோல் தி டைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேமரோட வேலை நடந்துடணும். அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா மிஷினோட வேலை நடக்கணும். அதான் வந்து இப்போ அச்சீவ் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த லைன் தான் வந்து என்ன பண்ணுது மிஷின் ஸ்கோர். இந்த அப்டேட் மிஷின் இந்த ஃபங்க்ஷன் அப்டேட் மிஷின் ஸ்கோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு எனக்கு மிஷினை வந்து ரன் பண்ணுது. மிஷினோட டைஸ் ரன் பண்றதை பண்ண போகுது. ஸோ இங்கதான் என்ன பண்ண போறேன்னா ஆட் டிலே. ஸோ ஒரு டிலே வந்து நான் ஆட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா நீங்க செட் அண்ட் டைப் பண்ணாலே உங்களுக்கு ரெண்டுமே வரும். இப்போ நம்ம சூஸ் பண்ண போறதுன்னா செட் டைம் அவுட். ஸோ செட் டைம் அவுட் சூஸ் பண்றீங்க. செட் டைம் அவுட் பிராக்கெட் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கம்மால எவ்வளவு நேரம் கழிச்சு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சின்டாக்ஸ் மட்டும் செட் டைம் அவுட் ஆஃப். இதுல வந்து 2 இது பண்ணணும். ஒண்ணு வந்து ஒரு ஃபங்க்ஷனை அனுப்பணும், ஒரு ஃபங்க்ஷனையே அனுப்பணும்.
அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணணுங்கிறதா. ஸோ ஃபங்க்ஷனே அனுப்பணும் அப்படின்னா அதுக்கடுத்து எவ்வளவு நேரம் கழிச்சு எனக்கு ஒரு 500 மில்லி செகண்ட்ஸ். இதுல வந்து மில்லி செகண்ட்ஸ் தான் கொடுக்கும். இதுல என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அது வந்து மில்லி செகண்ட்ஸ் அர்த்தம். ஸோ 1 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா 1 செகண்ட் நினைச்சு கொடுத்தீங்க. ஆக்சுவலா 1 செகண்ட் அப்படின்னா 1000 மில்லி செகண்ட்ஸ் 1000 தான் கொடுக்கும். 1 செகண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது உங்களுக்கு என்ன செகண்ட்ஸ் வேணுமோ அதோட 1000 மல்டிப்ளை பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ நான் வந்து 500 மில்லி செகண்ட்ஸ் கொடுக்குறேன். விச் மீன்ஸ் 500 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா 0.5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஓகே, இந்த லைன் நம்பர் 78க்கும் லைன் நம்பர் 77க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. லைன் நம்பர் 78 நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த மெத்தடை கால் பண்ணிருக்கேன். ஓகே, இந்த அப்டேட் மிஷின் ஸ்கோர் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த இடம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 78 வந்து அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா லைன் நம்பர் 77ல என்ன பண்ணிருக்கேன்னா அந்த ஃபங்க்ஷனே நான் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, அந்த ஃபங்க்ஷன் எது அப்டேட் மிஷின் ஸ்கோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனையே வந்து நான் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ அனுப்பிச்சிருக்கேன். ஸோ தட் என்ன பண்ணிடும்னா அந்த 0.5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த பிராக்கெட் தான் டிஃபரன்ஸ். இங்க வந்து என்ன பண்ணணும், இது ஒரு வேரியபிள் மாதிரி அதை அப்படியே அனுப்பிச்சு விட்டுருக்கோம், ஒரு டேட்டாவா அனுப்பிச்சு விட்டுருக்கோம். ஸோ இன்சைட் திஸ் ஃபங்க்ஷன் செட் டைம் மோட்னு உள்ளுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அது எதுனா ஜாவாஸ்கிரிப்டோட கன்சோல்ல இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண செட் டைம் மோட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதை வாங்கிக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனை வாங்கிட்டு ஒரு 0.5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இது வந்து கால் பண்ணி விட்டுரும். ஸோ சேவ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். வேல் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. வேல், சின்ன டவுட் ஒன்று. இப்போ நம்ம வந்து நீங்க டைம் அவுட் போட்டிருக்கீங்களா, அப்டேட் மிஷின் ஸ்கோர் சொல்லி போடுறீங்க. ஸோ 500 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்டேட் ஆகும் பார்த்தீங்களா? ஆமா. ஸோ இப்போ ஆனால் பட் நம்ம வந்து இந்த ரோல் த டைஸ் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டைமும் ப்ரெஸ் பண்ணாதானே அந்த டைஸ் வந்து ரோல் ஆகணும். இது வந்து எதுக்குன்னா நான் இப்போ டைஸ் ரோல் ஆறது வந்துட்டு இந்த அது வந்து இந்த கிளிக்கு இருக்கு. இந்த நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இதை நான் முடிச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை எக்ஸ்பிளைன் பண்றப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும் இதோட எக்ஸிகியூஷன் இருக்கு. ஸோ இப்போ வந்து பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். நான் டைம் டிலே கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன், ரொம்ப கம்மியா இருக்கு. திங்க் பண்றப்ப மட்டும் நீங்க டிலே கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து 3 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா சரி, லைன் நம்பர் 78 எடுக்கணும். ஏன்னா அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு கால் ஆயிருது. ரோல் டைஸ் கிளிக் பண்ணேன்னா இமிடியேட்டா எனக்கு வந்து கேமருக்கு கால்குலேட் பண்ண வேண்டியது வந்து கால்குலேட் ஆயிடும். அப்புறம் மிஷினுக்கு கால்குலேட் ஆகிறதுக்கு தான் அந்த டைம் டிலே எடுத்துக்கும். நான் வந்து இப்போ இங்க வந்துட்டு அந்த டைம் டிலே போட்டிருந்தேன்னா எங்க இந்த கிளிக் ஈவெண்ட் வர்றப்போ இந்த அப்டேட் பிளேயர் ஸ்கோர் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபங்க்ஷனையே நான் வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா கால் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தான் அப்டேட் பிளேயர் ஸ்கோருங்கிறதே ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் வரணுங்கிற மாதிரி நான் எழுதினேன்னா யூசர் கிளிக் பண்ணி ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த கேமரோடது எக்ஸிக்யூட் ஆகும். பட் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இதை கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து கேமர் வந்து ரன் ஆயிரும். கேமர் அதாவது பிளேயரோட டைஸ் வந்து ஒர்க் ஆயிரும். அதுக்கப்புறம் பிளேயர் அப்டேட் பிளேயர் ஸ்கோர் கிளிக் பண்ண எங்க போகும், இங்க போயிடும். ஸோ இந்த லைன்ஸ்ல 65ல இருந்து 74 வரைக்கும் நமக்கு வந்து பிளேயருக்கு தேவையான வேலை தான் பண்ணிருக்கோம். ஈவன் இந்த கன்சோல நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா கன்சோல் வந்து ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பிளேயரோட டேட்டா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆன் தி கோலே பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்து பிளேயர் இது வரைக்கும் முடிஞ்சதா, பிளேயரோட ஸ்கோரை அப்டேட் பண்றது வரைக்கும்.
யூஐ அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் ப்ரௌசர்ல அந்த வேல்யூவை ரெண்டர் பண்றதுக்கு இந்த 2 லைன் எழுதிருக்கும். ஸோ இவ்வளவும் ஆன் தி கோல ரன் ஆயிரும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த மிஷினோட ஸ்கோர் கால் ஆகிறதுக்கு நான் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப புரியுதா உங்களுக்கு என்ன நடக்குது? இல்ல எனக்கு இது மிஷின் வந்து டைம் எடுத்துக்குது, அது ஓகே. பட் அந்த கேம்ல வந்து நம்ம இப்போ இன்கேஸ் மிஷினிங் வந்து நம்ம 2 பிளேயர்ஸ் நம்ம விளையாடுறோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு பிளேயருமே வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணாதான் அந்த ரோல் டைஸ் ஆகும். சாரி, அந்த டைஸ் வந்து ரோல் ஆகும். ஸோ பட் ஆனால் மிஷினுக்கும் வந்து அதே மாதிரி தான், அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே தான் அந்த ரோல் வந்து போற மாதிரி இருக்கும். இப்போ மிஷினுக்கு வந்து எப்படின்னா, இப்போ இந்த யூசர் இருக்குதா? ஆமா. இப்போ யூசரோட நான் கிளிக் பண்ணிட்டு நான் மவுஸ் தூர எடுத்துட்டு வந்துறேன். இப்போ யூசர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ யூசரோடது வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் டைஸ் மேல கையே வைக்கல. யூசர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ரன் ஆயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதான் இப்போ மிஷின் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இன்கேஸ் 2 பிளேயர்ஸ் விளையாடுறதா இருந்தா எப்படி அது? 2 பிளேயர்ஸ் விளையாடுறதா இருந்தா நம்ம வந்து லாஜிக்கை மாத்தணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்றப்போ முதல் பிளேயர், செகண்ட் டைம் கிளிக் பண்றப்போ செகண்ட் பிளேயர், அந்த மாதிரி நம்ம மாத்தணும். கேம் வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், ட்வீக் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. இப்பதான் நம்ம ஈஸியான ஃப்ளோல கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா, எவ்ரி டைம் அந்த பட்டனை கிளிக் பண்றப்பவே நம்ம வந்து ஒரு ஃபிளாக் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். இது எத்தனாவது கிளிக்குங்கிறதையும் சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் கிளிக்னா முதல் யூசர், செகண்ட் கிளிக்னா செகண்ட் யூசர், தேர்ட் கிளிக்னா மொத்தமே 2 பிளேயர் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் யூசர், 3 பிளேயர் இருந்தாங்கன்னா தேர்ட் யூசர். அந்த மாதிரி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு அது நம்ம வந்து 2 பிளேயர் 3 பிளேயர் பண்றப்ப வேணா அது பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ மிஷின் இருக்குங்கிறதுனால தான் நம்ம டிலே ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. சரி. ஓகே. ஓகே. அடுத்து இப்போ வந்து இந்த கோடுல வந்து ஒரு மிகப்பெரிய தவறு இருக்குது. டெக்னிக்கல் தப்பு எதுவுமே கிடையாது. கிளியரா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஒருத்தர் வந்து இந்த ப்ரோக்ராம பார்த்தாங்க அப்படின்னா, இது ஒரு பிகினர் தான் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன அப்படின்னா, ஓகே, அதுக்கு முன்னால ஒரு ப்ரோக்ராம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோமோ அந்த வேலை மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் பார்க்கணும். ஓகே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன ஒர்க் கொடுத்துருக்கோமோ, என்ன பர்பஸ்க்காக அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த வேலை மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்க்கணும். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த அப்டேட் பிளேயர் ஸ்கோர் இந்த ஃபங்க்ஷனோட பேரை பார்த்தாலே தெரியுது. இதோட வேலை வந்து எதுவா இருக்கணும் அப்படின்னா, பிளேயர் ஸ்கோரை அப்டேட் பண்றது மட்டும்தான் இதுக்கு வேலையா இருக்கும். ஆனா இது என்ன வேலை தான் பாக்குது? பிளேயர் ஸ்கோர் அப்டேட் பண்ற வேலையும் பார்க்குது. அதுக்கப்புறம் அந்த மிஷின் ஸ்கோர் அப்டேட் பண்ற வேலையும் பார்க்குது. இது வந்து ஒரு வெரி ராங் வே டு டூ எ ப்ராஜெக்ட் ஈவன் தோ இட் ஒர்க்ஸ். இது ஒர்க்கே ஆனாலும் நம்ம வந்துட்டு இப்படி பண்ணக்கூடாது. இதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு எஃபிஷியன்ட் வே கண்டுபிடிக்கணும். எப்படின்னா அப்டேட் பிளேயர் ஸ்கோருக்குள்ள இது வந்து இருக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கிளிக் பண்ணதும் நேரா அப்டேட் பிளேயர் ஸ்கோர்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம்ல, அதுவே தப்பு. அதுக்கு பதிலா அப்டேட் பிளேயர் ஸ்கோருக்கு பதிலா ஹேண்டில் யூசர் கிளிக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகேவா? ஸோ யூசரோட கிளிக்கை ஹேண்டில் பண்ண போறேன். இதுல என்னெல்லாம் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிளேயரோட ஸ்கோர் அப்டேட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் மிஷினோட ஸ்கோர் அப்டேட் பண்ண போறேன். ஒன்றும் இல்லை, இந்த மெத்தடை முதல்ல கால் பண்ண போறேன். அதுக்கப்புறம் சம் டைம் இன்டர்வலுக்கு அப்புறமா
இதை கால் பண்ண போறேன். அடுத்து ஹேண்டில் யூசர் கிளிக்ங்கிறது கால் பண்ணிருக்கோம். யூசர் கிளிக் பண்ணதும் எனக்கு என்ன நடக்கணும், இந்த யூசர் கிளிக் பண்றத அதான் ஹேண்டில் பண்ணும். யூசர் கிளிக்னு வைக்கிறது ரொம்ப ஜென்ரிக்கா இருக்கு. ஏன்னா யூசர் வந்து எதை வேணா கிளிக் பண்ணுவாங்க. டைஸ் கிளிக் அப்படின்னு வச்சோம். ஏன்னா டைஸை தான் கிளிக் பண்றாங்க. டைஸை கிளிக் பண்ணதும் எனக்கு என்னென்ன வேலை தான் நடக்கும் அப்படின்னு நான் போய் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரோல் டைஸை கிளிக் பண்ணதும் யூஸ்வலா இந்த அந்த யூசரோட கிளிக் பண்ற விஷயத்த வந்து எப்படி எழுதுவாங்கன்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து ஹேண்டில்னு ஆரம்பிப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து ஹேண்டில் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். பொதுவாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த நேமிங் கன்வென்ஷனை யூஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷன் பார்த்தோமே ஓகே இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னா யூசர் வந்து எதையோ கிளிக் பண்றப்போ வரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் மற்ற ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் அதை கால் பண்ணும். இந்த ஹேண்டில் கிளிக் இருக்கு இல்லையா அந்த ஃபங்க்ஷன் வந்து இதை கால் பண்ணும். ஸோ இப்போ ஃபுல்லாமே வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸை வச்சு தான் எழுதியிருக்கோம். நான் ஒர்க்காக தான் செக் பண்ணிக்கிறேன். ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து ரொம்ப டிலேயா இருக்குது. பட் இப்போதைக்கு ஓகே. அப்போதான் நமக்கு வந்து ஒர்க் ஆகுதாங்கிறது தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம இது கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் எவ்ரிதிங் இஸ் கிளியர். ஆனால் அந்த கேம் வந்து எப்போ எண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம யூசர்கிட்ட சொல்லவே மாட்டோம். ஏன்னா 100 ரீச் பண்ணதும் கேம் ஓவர் அப்படிங்கிறத நம்ம வந்து ஹேண்டிலே பண்ணல. 100 ரீச் பண்ணதும் கேம் ஓவர் அப்படின்னு சொல்றத நம்ம வந்து ரீச்சே பண்ணல. ஸோ இப்போதைக்கு நம்ம ரூல்ஸ் எப்படி வச்சுக்கலாம்னா 100க்கு மேலே போயிட்டாங்கனாலே அவங்க வந்து வின்னர் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் ரியலா ஸ்னேக் அண்ட் லேடர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க 98ல இருக்கும்போது 2 போட்டீங்கன்னா தான் நீங்க வந்துட்டு 100க்கு போவீங்க. அப்படி இல்லைன்னா 98ல தான் இருப்பீங்க. அது ஒரு செக்கா வச்சிருப்பாங்க. அது வந்து நம்ம அது நான் ஐ வில் லீவ் இட் டு யூ. நீங்களே அதை அந்த லாஜிக் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு யூசர் வந்து டைஸ் போடுவாங்க. டைஸ் போடும்போது 100 அதிகமா இருந்துச்சுன்னா அந்த மூவ் வந்து அவங்க பண்ண முடியாது. அப்படியே தான் இருக்கணும். அந்த இடத்துல தான் இருக்கணும். ஸோ இதை எப்படி நீங்க டெக்னிக்கலி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறத நான் உங்ககிட்ட விட்டுறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் வந்து 100க்கு மேல போனாலே அவங்க வின்னர் தான் அப்படின்னு நான் வைக்க போறேன். ஸோ புதுசா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். என்ன ஃபங்க்ஷன்னா செக் இஃப் வான். இப்போ வின் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிஞ்சுக்க போறேன். செக் இஃப் வான். ஒருத்தர் வந்து வின் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதை நம்ம வந்து செக் பண்ண போறோம். ஸோ இது வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா இஃப் ஸ்கோர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 100. 100 விட அதிகமா இருந்துச்சு. 100 ஆர் 100 அதிகமா இந்த ஸ்கோர் இருந்துச்சு. இந்த ஸ்கோர்ங்கிறது என்னது, இந்த ஃபங்க்ஷன் வந்து வாங்கும். ஸ்கோர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 100 இருக்கும்போது ரிட்டன் ட்ரூ அப்படின்னு ஒன்று அனுப்பும். ஓகேவா, ட்ரூ அப்படின்னு ஒன்று மட்டும் அனுப்பும். இதை நான் பிராக்கெட்லாம் போடல, ஜஸ்ட் ட்ரூ மட்டும் தான் போட்டிருக்கேன். else return false. ஒருவேளை 100 விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். 100 விட கம்மியா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் நான் எப்போ கால் பண்ணலாம்னா என்னோட ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சுல, ஃபர்ஸ்ட் இது அப்டேட் பிளேயர் ஸ்கோர். ஸோ பிளேயர் ஸ்கோர் வந்து முடிஞ்சதும்
நான் வந்து என்ன பண்ணணும், அப்டேட் பிளேயர் ஸ்கோர். ஸோ இங்க இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடும். ஸோ பிளேயர் ஸ்கோர் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து இப்போ வந்து புதுசாக ஒன்று ஆட் பண்றேன். இந்த டுடுங்கிறது ஒரு காமனா பிசினஸ் நம்ம ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்ற ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னால அந்த கமெண்ட் வந்து டுடுன்னு போட்டு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை டெலீட் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து நம்ம பிரைட்டர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டென்ஷனோட நேம் வந்துட்டு பெட்டர் கமெண்ட்ஸ் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. இதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுல வந்து கொஞ்சம் டிப்ஸ் இருக்கும். உங்க கமெண்ட்லயே இந்தந்த சிம்பிள்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் பிரைட்டா காமிக்கும். ஒரு எஸ்கிளமேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு வார்னிங் சிம்பிள் கலர் காமிக்கும். ப்ளூ இந்த கலர் கோட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணா கொஞ்சம் ப்ரோக்ராமிங் வந்து ஈஸியா இருக்கும், ரீடபிளா இருக்குங்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ டுடூல என்ன வைக்கிறேன்னா பிளேயர் வின் பண்ணிட்டாரா, எவ்ரி டைம் பிளேயரோட வேல்யூ வச்சு பிளேயர் வின் பண்ணிட்டாரா அப்படின்னு பாக்குறேன். ஸோ இப்போ நான் என்ன கால் பண்ணணும், as won அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். இது வந்து எதை கால் பண்ணோம்னா செக் இஃப் won அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். அண்ட் இதுக்கு என்ன வேல்யூ அனுப்பும் அப்படின்னா அந்த பிளேயரோட ஸ்கோர் ஒன்று வச்சுக்கோங்கள, பிளேயரோட ஸ்கோர் அனுப்பும். ஸோ செக் இஃப் won அப்படிங்கிறதுக்கு இந்த பிளேயரோட ஸ்கோர் அனுப்புறோம். ஸோ இங்க பிளேயரோட ஸ்கோர் அனுப்பிச்சாலும் சரி, எதை அனுப்பிச்சாலும் அதை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கோர் தான். ஸோ அந்த நம்பர் வந்து 100 விட ஜாஸ்தியா இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்க இந்த மெத்தட் அப்படியே இங்கே போனா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வரலாம், இப்படி பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு எல்சிஎஃப் எழுதியிருக்கேன். இப்போ வந்து பிளேயரோட ஸ்கோர் வந்து 100 அதிகமா இருந்துச்சுன்னா, பிளேயரோட ஸ்கோர் வந்து 100 அதிகமா இருந்துச்சுன்னா மிஷினுக்கு வேலையே கிடையாது, கேம் முடிஞ்சு போச்சு. கரெக்டா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிளேயர் 1 வின் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேமை முடிக்கணும். ஆர் இப்போ வந்துட்டு இப்போ அப்படி இல்லை, பிளேயர் வந்து 100 ரீச் பண்ணலன்னா மிஷின் வந்து திரும்ப அந்த ஒர்க்கை பண்ணலாம். அதுக்கப்புறமா ஓகே அடுத்து நம்ம பண்ணலாம். ஸோ பிளேயர் வின் பண்ணிட்டார் அப்படிங்கிறத நான் ஹேண்டில் பண்றதுக்கு இது வந்து நம்ம யூஐல தான் சொல்லணும், எங்கே நம்ம ப்ரௌசர் கிட்ட சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு டிவ் போட்டு வைக்கிறேன். இதுக்கு ஒரு ஐடி போட்டு வைக்கிறேன், ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரிசல்ட் எலமெண்ட்டை கெட் பண்ணணும். ரிசல்ட் எலமெண்ட்டை கெட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் ரிசல்ட். அதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து மாற்றணும். டாட் இன்னர் HTML ஆஃப் என்ன சொல்லணும், பிளேயர் 1 has won, வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லை, அப்படி ஒருவேளை அவர் வின் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணணும், நான்
மெஷின் 2 விளையாட அனுமதிக்க வேண்டும். மெஷின் 2 விளையாட அனுமதிக்கு மெஷின் 2 விளையாட அனுமதிச்சிட்டேன். அப்டேட் மிஷின் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கேன். பட் இதில் நான் கொஞ்சம் நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அது என்னங்கிறத நான் சொல்றேன். அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கேமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கோம். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம எதை ஹேண்டில் பண்ணலன்னா மிஷின் வின் பண்ணிடுச்சுன்னா அப்படிங்கிறத ஹேண்டிலே பண்ணல. What I can do is இப்போதைக்கு செட் டைம் அவுட்டை நான் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு டைம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்டேட் மிஷின் ஸ்கோர் அப்படின்னு மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கேம் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒருவேளை பிளேயர் வின் பண்ணிட்டார் அப்படின்னா கேம் வந்து ஸ்டாப் ஆயிடும். அதாவது இன்ஃபர்மேஷன் வந்து வந்துடும், பிளேயர் 1 வந்து வின் பண்ணிட்டார் அப்படின்னு வந்துடும். இதை பண்றதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வரல. அந்த டைம்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். எரர் இருக்கு. cannot read property inner HTML of null. சாரி, HTML சேவ் பண்ணாம வச்சிருக்கேன். இந்த ப்ராப்ளம் நிறைய தடவை நம்ம பண்ணுவோம். ஒரு ஃபைலை சேவ் பண்ணியிருப்போம், இன்னொரு ஃபைலை டிபெண்ட் பண்ணி அது இருக்கும், அதை சேவ் பண்ணாம விட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரே டைம்ல ஓப்பன் ஆகிருக்கிற எல்லா ஃபைலையும் சேவ் பண்ணி நீங்க வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஷார்ட்கட் வந்து Ctrl+K Ctrl+S. சரி Ctrl+K அதுக்கப்புறம் எஸ், Ctrl+K அப்புறம் கண்ட்ரோலை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகிக்கிற எல்லா ஃபைலும் சேவ் ஆயிருக்கும். சேஞ்சு ஃபைல்ஸ் எல்லாமே வந்து சேவ் ஆயிரும். நான் 100 வரைக்கும் போக விரும்பல. ஒரு 30 எடுத்தாலே வின்னர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு யூஸ் கேஸ் நம்ம மீட் பண்ணணும், நம்ம செக் பண்ண போறது வந்து இது ஒர்க் ஆகுதா, இந்த 2 லைன் ஒர்க் ஆகுதாங்கிறது பார்க்கறதுக்காக தான். இந்த பிளேயர் 30 தாண்டிட்டாருனாலே நம்ம வந்து வின்னர் அப்படின்னு சொல்லணும். அப்பவும் சொல்லல, இப்பவும் எரர் தான் வருது. ஏன்னா இப்படி ஒரு எலமெண்ட் இல்லைன்னு, ரிசல்ட்னு ஒரு எலமெண்ட் இல்லைன்னு சொல்லுது. ரிசல்ட் ஒரு எலமெண்ட் இருக்குது. ஒன் செகண்ட். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தோம், இது ஒர்க் ஆகல. டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் ரிசல்ட் வாங்கிடுறோம். சரி, சிறு தவறு, நான் வந்து இங்க ஈக்குவல் டு போட்டுருவேன். இன்னர் HTMLங்கிறது வந்து ஒரு மெத்தட் கிடையாது, ஒரு பேராமீட்டர் தான். ஸோ பிளேயர் 30 தாண்டதும் பிளேயர் 1 ஹஸ் வான் அப்படின்னு எழுதிட்டோம். இதே மாதிரி இப்போ 30 வந்து 100 மாத்திட்டீங்கன்னா ஸ்கோர் வந்து
மீட் ஆயிரும். பட் இப்போ நான் 100 வரைக்கும் வெயிட் பண்ண விரும்பல. பட் அதுக்கு முன்னால நான் கேட்கறது வந்து இப்போ உங்களுக்கு ஃப்ளோ நான் வந்து நானா ஒன்று எழுதுவேன். லைக் எப்படின்னா ஹேண்டில் இது பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி ஃப்ளோ பண்ணிட்டே இருக்கேன். அது உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. லைக் எப்படின்னா எப்படி யோசிக்கிறாரு அப்படின்னு திங்க் பண்ண அவசியம் இல்லை. பட் இந்த ஃப்ளோ உங்களுக்கு இந்த டெக்னிக்கலி நான் பண்ணிருக்கிறது புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படிங்கிறத மட்டும் நீங்க சேட்ல சொல்லுங்க. Give me 2 minutes, I will back. Okay, I'm back. ஸோ இப்போ வந்து என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, டெக்னிக்கலி நான் பண்ற விஷயங்கள், டெக்னிக்கலி நான் எப்படி சொல்றேன்னா, இந்த ஏன் ஃபங்க்ஷன் போடுறாரு, அது எப்படி ஃபங்க்ஷன் அவருக்கு தோணுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஃபங்க்ஷன் ஒன்று போட்டா என்ன, எதுக்காக அந்த ஃபங்க்ஷன் போடுறோம், அதுக்கப்புறம் இஃப்னு ஒன்று போட்டா ஏன் இஃப் போடுறோம், அது என்ன பண்ணும், இப்போ இதுல எழுதியிருக்கிற கோடு என்ன பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது, எனக்கு புரியல. அதை மட்டும் நீங்க சொல்றீங்களா everyone? Yes, I can understand the coding. No, I don't understand the coding. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. Be frank. லாஜிக்கல் திங்கிங் இப்போ உங்களுக்கு இருக்காது. தட் இஸ் ஃபைன். பை ப்ராக்டிஸ் தான் வரும். பட் டெக்னிக்கலி இதை பார்த்தா எனக்கு புரியுது. இப்படி ஒரு கோடை நான் பார்த்தேன்னா நான் புரிஞ்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து நான் என்னால ஒர்க் பண்ண முடியும். ஓகே, சூப்பர். புரியல அப்படின்னா தாராளமா சொல்லிடுங்க. ஏன்னா இந்த இது உங்களுக்கு கோடிங்கே புரியல, என்ன எழுதுறதுக்காரங்களே புரியல அப்படின்னா, இப்போ இது வந்து நம்ம கொரியன் மூவி பாக்குற மாதிரி இருக்கும்.
சூப்பர். உங்களுக்கு அந்த அந்த இது வந்து தோணாம இருக்கலாம். லைக் என்ன அப்படின்னா, ஏன் அந்த ஃபங்ஷன் எழுதணும் அப்படிங்கிறது, அண்ட் அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா தட் இஸ் ஃபைன். பட் இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் எழுதணும் அப்படின்னு தோணிருச்சுன்னா அதை எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் தி டிஃபரன்ஸ். இப்போ எனக்கு இஃப் எழுதணும், அது இப்போ எனக்கு ஃபங்க்ஷன் எழுதணும், அதை எப்படி எழுதணும் அப்படிங்கறதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுனாலே போதும். இப்போ நான் என்ன பண்ணணும், இஃப் எழுதணுமா, ஃபார் எழுதணுமா, ஃபங்க்ஷன் எழுதணுமா, எனக்கு என்ன எடுத்துட்டு போகணும், அந்த ஃப்ளோ, அந்த ப்ராஜெக்டை அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போறதுங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னா தட் இஸ் ஓகே. அதுக்கு இட் வில் டேக் சம் டைம் டு கெட் ஆன்சர் ஃபார் தட். உங்ககிட்ட இருந்து அந்த ஆன்சர் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த யூசர் பிளே ஆனா வின் பண்றதை சொல்லிட்டோம். அதுக்கடுத்து இப்போ என்ன ஆகும்னா, இந்த அப்டேட் பிளேயர் ஸ்கோர் ஆனதும், அப்டேட் பிளேயர் ஸ்கோர் இந்த ஸ்கோர் முடிஞ்சதுமே எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு செக் பண்ணணும், ஒருவேளை இவர் வந்து வின் பண்ணிட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை செக் பண்றதுக்கு நான் அந்த அப்டேட் பிளேயர் ஸ்கோர் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்றேன், திரும்ப ஒரு இஃப் மிஷின் ஸ்கோர், சாரி தப்பா சொல்லிட்டேன், மிஷின் ஸ்கோர் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 100 இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் லைன் தெரிஞ்சிச்சுனாலே அப்ப ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு உடனே மைண்டுக்கு அலர்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அதுல உண்மையிலே ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த இடத்த பாருங்க. நிறைய தடவை இதுல தப்பே இல்லையே அப்புறம் ஏன் காமிக்குது அப்படின்னு தோணும். இருக்கிறதுனால அது காமிக்குது. ஒண்ணு இந்த லைன்ல தப்பு இருக்கும், ஆர் அதுக்கு முந்தின ஸ்டேட்மெண்ட்ல தப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க எப்போதுமே ஒரு தாட் வச்சுக்கோங்க. ஒருவேளை இது வின்னா இருந்தாருன்னா காமிக்கிறோம். மிஷின் ஹேஸ் வான் அப்படின்னு சொல்லலாம். பிளேயர் ஒன்னா விளையாடிட்டு இருப்பாரு. இன்னும் மீனிங்ஃபுல்லா இருக்கும். இப்படிதான் யூஸ்வலா சொல்லுவோம். இதுல சாரி யூ லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரே கண்டிஷனை நான் 2 தடவை போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து எல் ஸ்டேட்மெண்ட் எதுவும் கிடையாது. எல்ஸ் வந்து இதுக்கப்புறம் திரும்ப நான் வந்து பிளேயரை கால் பண்ணணும், லைக் திரும்ப இதை ரன் பண்ணணும் அப்படின்னா தான் எல்ஸ்னு ஒன்று வரும். பட் எல்ஸ் எதுவுமே கிடையாது, ஏன்னா அடுத்து இது கிளிக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது இஃப் எல்ஸ், இது ஒன்லி இஃப் தான். பட் இந்த மாதிரி எழுதக்கூடாது, ஏன்னா கண்டிஷனுக்குள்ள கண்டிஷனா போட்டுட்டு இருக்கோம். இதை அவாய்ட் பண்ணணும். இது எப்படி பண்ணணுங்கிறத தான் வந்து நம்ம அடுத்து எடுத்துட்டு போவோம். பட் இது வரைக்கும் நம்ம கேம் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யார் வின் பண்ணாலும் சொல்லணும். 100 வேண்டாம், 100க்கு பதிலாக அகைன் 30 வச்சுக்கலாம். ஸோ தட் ஈஸியா டெஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க பண்ணீங்கனாலும் இமீடியட்டா ப்ரௌசர்ல செக் பண்ணிக்கோங்க, ஓகே கரெக்டா தானே எழுதிருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. எவ்ரி சிங்கிள் லாஜிக் பின்னாடியும் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டே பண்ணுங்க. 30 வர்றவங்க வின்னர்னு சொல்லணும். 30 வந்ததுமே வான் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ நம்ம கேம் வந்து பெர்ஃபெக்டா இப்போ ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இவங்க வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஐயோ, இப்பவும் நம்ம தான் வின் பண்ணிருக்கோம். அது சாரி யூ லாஸ்ட். ஸோ ஃபர்ஸ்டே டைஸ் வந்து வின் பண்ணிடுச்சு. 41க்கு வின். ஓகேவா? ஸோ டெக்னிக்கலி இட் இஸ் ஒர்க்கிங். அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு போகலாம். யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னாலும், யார் இந்த கேம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். இந்த டிவுக்கு பதிலாக இதை H1 போட்டோம்னா இது நல்லா போட்டா தெரியும். அண்ட் டெஸ்ட் பண்றது திரும்ப இது ஒரு 20ன்னு வச்சுக்கிறேன். ஸோ யார் ஃபர்ஸ்ட் 20 வராங்களோ அவங்க தான் வின்னர்.
கேமர் 20 வந்துட்டாரு. ஸோ வாவ் யூ வான் அப்படின்னு வந்துருச்சு. பட் டெக்னிக்கலி இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ இதை வந்து நாம் வந்து ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துட்டு போகலாம். பட் ஒரு பையன் யூஸ் பண்ண மாட்டான். ஏன்னா இது ஒரு கேம் அப்படின்னு சொல்லி நீங்க யார்கிட்டயே கொடுத்தீங்கன்னா யாருமே பண்ண மாட்டாங்க. இது வந்து யூஐ வந்து இன்னும் வேற லெவலில் இம்ப்ரூவ் பண்ணணும். எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு முன்னால இன்னும் கொஞ்சம் ட்ரிக்ஸ் வந்து பண்ணிக்கலாம் நம்ம ப்ரோக்ராமிங்ல. இப்போ இங்க என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா, ஒரே கான்செப்ட், அந்த கண்டிஷன் கான்செப்டை நான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் எழுதியிருக்கேன். அதுக்கு பதிலாக தான் நான் என்ன பண்ணேன்னா, இங்க ஒரு செக் இஃப் ஒன் அப்படின்னு போட்டிருந்தேன். இது வந்து நமக்கு என்ன பண்ணோம், ட்ரூ ஃபால்ஸ் தான் அனுப்பும். பட் இதுவுமே வந்து கரெக்ட் கிடையாது. என்ன பண்ணணும்னா திரும்ப நம்ம 2 தடவை இஃப் எழுதுற மாதிரி இருக்கும். இதை வந்து கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாம். இதை நான் யோசிக்கிறேன். எனக்கே வந்து ஆக்சுவலா இது எப்படி பண்ணா இன்னும் நல்லா பெர்ஃபெக்டா பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இல்லை. ஸோ லெட் அஸ் கீப் இட் அண்ட் டு டூ எதெல்லாம் பண்ணிட்டோமோ அதை வந்து பண்ணிட்டோம்னு எடுத்துக்கலாம். கிடையாது. ஸோ அந்த வேலை பண்ணி இந்த டுடுன்னு போடும்போது என்ன பண்ணுவோம்னா, அந்த வேலை பண்ண வேண்டியது இருக்குன்னு போடுவோம். அந்த வேலை பண்ணிட்டோம்னா நம்ம அந்த டுடுவை ரிமூவ் பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் டுடு போட்டோமா? இல்லை. ஸோ எல்லாமே நான் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்னோட ப்ராஜெக்ட்ல பெண்டிங் அப்படின்னு பார்த்தா என்ன இருக்குன்னா, கோடோட ஃப்ளோ வந்து நான் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. இதுக்கு நானே ஒரு 4 ட்ரையல் போட்டு தான் எனக்கு ஃபைனலாக கரெக்டான ஃப்ளோ கிடைக்கும். ஏன்னா நானும் அல்காரிதம் எதுவும் எழுதலை. ஸோ இதை நான் திங்க் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கண்டிஷன் வருது அப்படிலாம் இல்லாம நீட்டா இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அந்த பேஜ் பார்த்தாலே நமக்கு வந்து ஃபங்க்ஷனா இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை மினிமைஸ் பண்ணாலே என்ன வேலை நடக்குது அப்படிங்கிறது வந்து கிளியரா தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஒரு இது மட்டும் ஃபங்க்ஷன் கால் ஆகுது, அதுக்குள்ள இன்னொரு இது வருது. இந்த ஹேண்டில் டைஸ் கிளிக்கை மட்டும் நான் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதை நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இதுக்கு ஒரு அல்காரிதம் எழுதிட்டு நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் மீன்வைல் நம்ம எதை ட்ரை பண்ணலாம்னா யூஐ இம்ப்ரூவ் பண்றதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா டெக்னிக்கலி எல்லாமே நடக்குது, எந்த ஒரு ஃப்ளாவுமே இல்லை நம்ம ப்ரோக்ராம்ல. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இதுக்கு அடுத்து பண்ண வேண்டியதுன்னு பார்த்தா, இந்த ரோல் தி டைஸ் வந்து கிளிக் பண்ண விடாம பண்ணணும். எப்போனா அந்த டைஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இது வந்து ஒர்க் ஆகக்கூடாது. இப்போ நம்ம சாம்பிள் கேம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது கிளிக் ஆகிட்டு இருக்கும்போது இது வந்து டிசேபிள் ஆயிடும். நீங்க அனிமேஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அப்போ வந்து இந்த டைஸ் வந்து ஒர்க் ஆகாது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து திரும்ப நடக்கும். இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, ஒருத்தர் வந்து 6 விட அதிகமா 6 டைஸ் கிடைச்சிச்சுன்னா எக்ஸ்ட்ரா டைஸ் வரலாம் அப்படின்னு ஒரு லாஜிக் வந்து இங்க இருக்கும். பட் நம்ம அதை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதை நம்ம கூட யூஐ எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட ஏம் வந்து என்ன அப்படின்னா, இப்படி இருக்கிற கேமை இந்த மாதிரி நம்ம மாற்ற போறோம். ஸோ யூஐல ஸ்னேக்கு லேடர் எல்லாமே வரணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, 1ல இருந்து 100 வரைக்கும் ஒரு பாக்ஸ் வரணும். 10 பாக்ஸா வரணும். ஸோ அதை அச்சீவ் பண்றதுக்கு நான் வந்து டிவ் கான்செப்ட் தான் ட்ரை பண்ண போறேன். எனக்கு இது 100% டிசைடு ரிசல்ட் கொடுக்குமான்னு கூட எனக்கு இன்னும் தெரியாது. ஸ்டில் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பூட் ஸ்ட்ராப்பே இல்லாம நம்ம பண்ண போறோம். ஓகே, இது வரைக்கும் பூட் ஸ்ட்ராப் வச்சு பண்ணியிருந்தோம். பட் இதுக்கு பெருசா டெக்னிக்கலா எதுவும் வராது. சிஎஸ்எஸ்ல எல்லாமே வந்து ஒரே ஒரு பொசிஷன் கான்செப்டும், அப்புறம் பேசிக்கா ஒரே ஒரு டிவ் கான்செப்ட், அந்த கிரிட் கான்செப்ட் தான் வரும். கிரிட்னு சொல்றத ஃப்ளெக்ஸ் சொல்லணும். ஓகே, ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் தான் வரும். அதனால பியூர் சிஎஸ்எஸ் நம்மளே தான் எழுத போறோம். பியூர் சிஎஸ்எஸ் சொல்லக்கூடாது. ஏன்னா பூட் ஸ்ட்ராப்பும் உண்மையான சுத்தமான சிஎஸ்எஸ் தான். இது என்னன்னா ஹேண்ட்ஸ் ஆன் நம்மளே ஃப்ரம் ஸ்கிராச் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் நான் HTML எழுதி வச்சுக்கிறேன்.
பூட்ஸ்ட்ராப்ல கண்டெய்னர் போட்டா அதுவே நிறைய வேலை பார்க்கும். பட் இதுக்கு நம்ம தான் ஸ்டைல் எழுதணும். கண்டெய்னர் நான் எதை மீன் பண்றேன்னா இந்த மொத்த பாக்ஸை மீன் பண்றேன். அதுக்குள்ள எனக்கு வந்துட்டு எத்தனை லைன் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 லைன் இருக்கு. அண்ட் தென் வெர்டிகலாவும் 10 இருக்கு. ஸோ அது டேபிள் அச்சீவ் பண்ண ஈஸியா இருக்கும். நம்ம லேஅவுட் பத்தி அதிகம் யோசிக்க வேண்டாம். நான் டேபிளா போட்டுறேன். இது ஒரு டேபிள் மாதிரி பாக்குறேன். ஒன்னொன்னு ஒரு செல் மாதிரி பாக்குறேன். ஸோ எவ்ரி டிஆர்லையும் ஒரு டிடி இருக்கும். 1 2 3 4 5 ஓகே. அடுத்து 2 3 4 5 6 7 8 9. ஸோ 300 டேபிள் வந்துடும். அதுக்கு சிஎஸ் எழுதிக்கலாம். எம்பரட் ஸ்டைல தான் எழுதுறேன். ஏன்னா என்னோட ஒரே ஒரு HTML தான் இருக்கும் போது ஸோ எக்ஸ்டர்னல் சிஎஸ் எழுதல. இந்த பேஜுக்கு தேவையான ஸ்டைல்ஸை இதில் எழுதிக்கலாம். டேபிளுக்கு நான் வந்து டைரக்டா டேபிளுக்குன்னு எழுதுறேன். எதுவும் கிளாஸ் டைம் யூஸ் பண்ணல, அதனால டாட் வைக்கல. டேபிளுக்கு வித் 100% கொடுத்துட்றேன். ஸோ இந்த டேபிள் வந்து பேரண்ட் எவ்வளோ வித்து இருக்குதோ அவ்வளோ வித்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் என்னோட கண்டெய்னருக்கு வித் வந்து ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நம்ம எதுவும் எழுதவே இல்லை, கண்டென்ட் எதுவுமே போடல. ஸோ இந்த டேபிள்ல இருக்கிற டிவிக்கு ஆர்டர் கொடுத்தோம்னா தான் டேபிள் இருக்குங்கிறது தெரியும். டேபிளுக்குள்ள கண்டென்ட் எதுவும் இல்லைங்கிறதுனால இது ஒரு டிசைன் மாதிரி இருக்குது. அண்ட் எனக்கு ஒரு எலமெண்ட்டுக்கு இன்னொரு எலமெண்ட்டுக்கு நடுவில் இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் வந்து வேண்டாம். ஸோ padding equal to 0, self spacing equal to 0 கொடுத்துறேன். எல்லாமே உங்களுக்கு இப்படி வந்துடும். பேடிங் மார்ஜின் லைக் செல்ஃப் பேடிங் செல்ஃப் ஸ்பேசிங்னா என்ன அப்படின்னா நம்ம சிஎஸ்ல இருக்கிற பேடிங் அண்ட் மார்ஜின் மாதிரி. செல்ஃப் ஸ்பேசிங்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் இருக்கிற கேப், இந்த டிடிக்கும் இந்த டிடிக்கும் நடுவில் இருக்கிற கேப். செல்ஃப் பேடிங் தான் அந்த டிடிக்குள்ள அந்த டிடியோட அவுட்டர் எட்ஜுக்கும் அந்த கண்டென்ட்டுக்கு இருக்கிற ஸ்பேசிங்கு. பட் ரியலா கம்பெனி இப்பெல்லாம் வந்து யாரும் இதை யூஸ் பண்றதே கிடையாது. எல்லாமே பூட்ஸ்ட்ராப்பே பார்த்துக்கும். நீங்க என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றீங்களோ அதுவே பார்த்துக்கும். ஸோ யூ கேன் ஸ்கிப் இட். இதுக்குள்ள நான் 1 2 3 எழுதணும். 1ல இருந்து 100 வரைக்குமா? சரி, கீழே இருந்து வரணும். கீழே இருந்து வரணும் அண்ட் இந்த டைரக்ஷன்ல வேற வரணும். ஸோ மேல 100ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதான் ஃபர்ஸ்ட் டேபிள்னு பாத்தீங்கன்னா மேல இருந்து வரும். 100 99 98 ஒரு ரோ மட்டும் பண்றேன். இதுக்கு அடுத்து இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டோம்னா ஒரு டேபிள் வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் எங்க லேடர் இருக்கு எங்க ஸ்னேக் இருக்கு அப்படிங்கிறத நம்ம
அடுத்து கூட அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம அச்சீவ் நமக்கு தேவைப்படுற ஒரு லேஅவுட். நான் ஆனால் நாளைக்கு கிளாஸ் வர்றதுக்கு முன்னால இதோட லுக் அண்ட் ஃபீலை மட்டும் நான் இம்ப்ரூவ் பண்ணி வச்சிடறேன். அதுக்கு நம்ம எதுவும் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த டிசைனை எப்படி நம்ம ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வர்ற மாதிரி எடுத்துட்டு வரணுங்கிறதுக்கு நான் HTML CSS வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருவேன். ஸோ தட் நம்ம டைம்ல வந்து அதை வேஸ்ட் பண்ண மாட்டோம். நம்ம ப்ராக்டிஸ் டைம்ல அதை வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம டைரக்டா எதுல ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, ஒரு கலர் சூஸ் பண்ணிருந்தோம் இல்லையா, அது நம்ம இப்போதைக்கு ஸ்டாட்டிக்கா வச்சிருக்கோம். பிளேயரோட கலர் கோடுங்கிறது வந்து நம்ம யூஸே பண்ணாம வச்சிருக்கோம். பட் அது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த டேபிள் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாலே யூசர் டைஸை கிளிக் பண்ண அது வந்து அப்படியே அங்கே மூவ் ஆக வேண்டியது இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்லி தான் வந்து நம்ம அடுத்து பண்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல கூட நம்ம அனிமேஷன் எடுத்துக்கலாம். பட் இந்த பாம்போட வயிற்றுக்குள்ளோடி வர்றதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாதுதான். பட் என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க ஒரு ஸ்னேக் இருக்குதுங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணிட்டு டேரக்டா 64ல இருந்து அப்படியே பறந்து 60க்கு வர்ற மாதிரி நம்மளால பண்ண முடியும். அது வந்து சிஎஸ்எல்ல டிரான்சிஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து பண்ணுவோம். டிரான்சிஷன் ஒன்று பண்ணுவோம். அதனால ஸ்மூத்தா எடுத்துட்டு வரும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம அடுத்து நம்ம பண்ணுவோம். இதுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் இதை வந்து இந்த கோடை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் நான் பார்த்துட்டு சொல்றேன். அதுக்கடுத்து இன்னைக்கு நேற்று உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சுபா. ஷி வில் டூ தட் டுடே உங்களோட பர்சன் கிட்ட. அண்ட் பர்சனல் போர்ட்ஃபோலியோ டைம் முடிந்து விட்டது, பட் இன்னும் கொஞ்சம் பேர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் தட். அந்த உங்களோட பர்சனல் போர்ட்ஃபோலியோ கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்களோட மென்டார்னு சொல்ல முடியாது, உங்களோட டிஎல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவர் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விட்டதும் உங்களோட டெக்னிக்கல் டவுட்ஸ் வந்து ரெகுலராக கேளுங்க. ஆர் ஹீ வில் ரிவ்யூ யுவர் ப்ரோக்ராம். உங்கள் ப்ரோக்ராமை ரிவ்யூ பண்ணிட்டு ஹீ வில் கிவ் கமெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுற ஒர்க்கை பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். We can catch up tomorrow and we have to complete this game by this week. இந்த ஃப்ரைடேக்குள்ள இந்த கேம் முடிக்கணும். நான் அடுத்து டைரக்டா ரியாக்ட் ஸ்டார்ட் செய்து விடலாம் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப சிம்பிளா தான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து படிச்சுட்டே இருக்கோம்னா அதை படிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம பேரலா படிக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம அடுத்தது ரியாக்ட்ல ஒரு கேம் பண்றது, ரியாக்ட்ல ஒரு அப்ளிகேஷன் பண்றது எப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அது எப்படி பார்ப்போம்னா, பர்சனல் போர்ட்ஃபோலியோ நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க இந்த வீக்கு. உங்களோட பர்சனல் போர்ட்ஃபோலியோவை ரியாக்ட்ல டெவலப் பண்ணுவீங்க. ரியாக்ட் ஜிஎஸ்ன்னு சொல்லுவோம். ரியாக்ட் ஜிஎஸ்ல டெவலப் பண்ணுவீங்க. ஐ திங்க் தட் வில் டேக் அட்லீஸ்ட் அப்படியே நான் பண்றோம்னா ஒரு 1 வீக்ல பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்டில் வந்து உங்களால் நீங்கள் பண்ணி இந்த ஃப்ரைடேக்குள்ள உங்களுக்கு கோடுக்கு அப்ரூவலே வாங்கிடுவீங்க. இந்த சாட்டர்டேக்குள்ள, போஸ்ட் கேஸ் சண்டேக்குள்ள உங்களோட பர்சனல் போர்ட்ஃபோலியோவுக்கு அப்ரூவல் வாங்கிடுவீங்க. யாருக்கிட்ட இருந்தா உங்க டிஎல் கிட்ட இருந்து. ஓகே, இந்த கோட் இஸ் ஃபைன், நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் சரி, அப்படி பண்ணல அப்படின்னாலும் சரி, நம்ம வந்து 7th வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னா ரியாக்ட் ஜே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி தான் இருக்கும், பட் இட் இஸ் நீடட். இப்போ நம்ம பேசிக் ஜாவா ஸ்கிரிப்டையே அதுல இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை படிச்சுட்டே இருக்கனாலும் படிச்சுட்டே இருக்கலாம். பட் அது ஒரு எண்டு கார்டே இருக்காது, போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ரியாக்ட் படிச்சுட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்னென்ன கான்செப்ட்ஸும் தேவைப்படுதோ, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இப்போ நம்ம மேத் டாட் ரேண்டம் பார்த்தோம், செட் டைம் மோட் ஆஃப் பார்த்தோம். இந்த மாதிரி என்னென்ன கான்செப்ட்ல ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம எடுத்துக்கணுமோ அதை அந்த டைம்ல வந்து நம்ம படிச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கலாம். திஸ் இஸ் தி பிளான், நெக்ஸ்ட் அப்கமிங் பிளான். நான் என் சைடு இன்னைக்கு இதை முடிச்சிடுறேன், இதோட யூஐ முடிச்சிடுறேன். அண்ட் Wednesday, Thursday, Friday, and if needed Saturday. இந்த 2, 3, 4 டேஸ்ல நம்ம அந்த கேமை வித் யூஐயோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். That's it from my end. உங்களுக்கு ஏதாவது questions இருந்துச்சுன்னா I can ask today. Or have a great Tuesday.